ஹலோ லைட்ட குட் நாபண்ட். இன்றைக்கான செய்தி 2 நாள் ஊரில் இல்லைங்கிறதுனால நேற்றுக்கு வந்து செய்தி படிக்க முடியல. இன்றைக்கி ஊர்லேருந்து தான் படிக்கிறேன். இது ஆக்சுவலாக நாளைக்கு தான் நான் பப்ளிஷ் பண்ணுவேன். செய்தி என்ன? Nachrichten 500.000 Euro schaden. 500.000 Euro schaden. Kirche brennt nieder. Kirche brennt nieder. சரி, இப்போ ஷாடன் அப்படின்னா என்னது? டேமேஜ்ட். அதாவது டேமேஜ்னா என்னது? பழுதடைந்து விட்டது. எவ்வளவு? கிட்டத்தட்ட நஷ்டம் 50,000 வந்து நஷ்டமாக. எதனால்? கிர்ஷே பிரண்ட் நீடர். கிர்ஷே கிர்ஷே அப்படின்னா இது கிர்ஷனா என்னது? சர்ச்சு. இந்த கிர்ஷே பிரண்ட் அப்படின்னா பேர்ன்ஸ், எரிந்தது. நீடர் அதாவது கம்ப்ளீட்டாக வந்து எரிஞ்சிடுச்சான். இப்போ செய்தி, தி ஃப்ளாமன் கான்டன் நிஷ்ட் eingedämmt werden. Die Flammen konnten nicht eingedämmt werden. Am späten Samstagabend brannte eine katholisches Kirchengebäude im baden-württembergischen wieder nieder. ஒரே நிமிஷம் கதவை சாத்திடுறேன். இதோ இதுதான் வந்து டாபர். இது வந்து ஆரியான்னு கூட சொல்லுவாங்க. இது வந்துடுச்சுன்னு என் பையன் கதவை திறந்து வச்சுட்டு போயிட்டான். ஸோ தி ஃப்ளாமன் கான்டன் அப்படிங்கிறது ஃபெர்காங்கன் ஹைட்டில் வருது. கியோனன் கான்டன். தி ஃப்ளாமன் கான்டன் நிஷ்ட் eingedämmt werden. eingedämmt அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண முடியலையா, கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆம் ஸ்பேட்டன் சாம்ஸ்டாக் ஆபன். சாம்ஸ்டாக் அப்படின்னா சனிக்கிழமை, ஆபண்டுனா சாயங்காலம். சனிக்கிழமை சாயங்காலம் லேட்டர், அதாவது சாயங்காலம், சனிக்கிழமை சாயங்காலம் லேட்டர்னா என்னது? ராத்திரி கிட்ட அப்படின்னு சொல்லலாமா? ஸ்பேட்டன் சாம்ஸ்டாக் ஆபண்ட். பிராண்ட ஐன் கேத்தோலிஷஸ் கிர்ஷெபாய்டு. பிராண்ட அப்படின்னா எரிந்தது. ஐன் காத்தோலிஷஸ் கிர்ஷெபாய்டு. கேத்தோலிஷஸ் கிர்ஷெபாய்டு. பாய்டு அப்படின்னா பில்டிங். கிர்ஷன்னா சர்ச் பில்டிங். சர்ச்சு, கேத்தலிக் சர்ச் பில்டிங் ஒன்று சனிக்கிழமை ராத்திரின்னு சொல்லாமல் லேட் ஈவினிங்னு சொல்லுவோம். என்ன ஆச்சு? பாதன்-வியூர்ட்டம்பெர்கிஷன் விடர் நீடர். அதாவது அந்த பாதன்-வியூர்ட்டம்பெர்க் அப்படிங்கிற இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து எரிஞ்சிருச்சோம். இதுதான் செய்தி. இதில் வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? இந்த ஃபெர்காங்கன் ஹைட்டில் எப்படி யூஸ் பண்ணலாங்க, ப்ரெட்டரிட்டும் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா கான்டன், அப்புறம் வேர்ட் ஷார்ட்ஸ் eingedämmt, werden, அப்புறம் சாம்ஸ்டாக் ஆபண்டெல்லாம் தெரிஞ்சது தான். பிராண்ட, கத்தோலிஷ கிர்ஷெபாய்டு. கிர்ஷெபாய்டு அப்படிங்கிறது வேர்ட் ஷார்ட்ஸ் அகெயின். கிர்ஷே பாய்டை மிக்ஸ் பண்ணி கிர்ஷெபாய்டு, கத்தோலிஷஸ் கிர்ஷெபாய்டு. இப்போ பாய்டு அப்படிங்கிறது பில்டிங்னு சொன்னோமா? பாய்டோடைய ஆர்டிக்கல் என்ன? பாய்டுங்கிறது டீபக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வார்த்தைகளாக வந்து படிங்க. இப்படி தான் படிக்கணும். ஒரே தடையாக உட்காந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் படித்தா நமக்கே போர் அடிச்சிட்டோம். நம்ம பிரெயினே வந்துச்சா என்னடா அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். Deutsch ist sehr einfach.